நம்ம மெரினா பீச்சில் புதுசாக லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு தான் இன்றைக்கி மார்னிங் வந்திருக்கோம். வாங்க இந்த வீடியோவில் டிஜிட்டலாக பார்க்கலாம். ஏர்லி மார்னிங் நீங்கள் மெரினா பீச், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் வந்தீங்க அப்படின்னா பாருங்கள், நமக்கு இன்னும் மூன் ஸ்கையில் தெரியுது. சன்ரைஸ்க்காக மக்கள் மெரினா பீச்சுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எந்த விதமான பிளாஸ்டிக் மாதிரி இயற்கைக்கு கேடு விளையாத மூங்கில் மாதிரியான பொருட்களால் ஈகோ ஃப்ரெண்ட்லி வே ஆஃப் ரெனோவேட்டிங் த பீச். பாருங்கள், ஒரு கிளாக் டவர் மாதிரி வச்சுருக்காங்க, வாட்ச் டவர் மாதிரி. சின்ன சின்ன குடில்கள், சாய்வு நாற்காலிகள் அப்படின்னு பார்க்குறதுக்கே ஒரு ரம்மியமான ஒரு சூழலில் பாருங்கள், சன்ரைஸ்க்காக மெரினா பீச் காலையில் ஒரு 5:30 to 6 o'clock நீங்கள் வந்தீங்க அப்படின்னா செந்நிறமான இந்த வானத்தில் ரம்மியமான சூழலில் நீங்கள் இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் நீங்கள் ஓய்வு எடுக்கலாம். இன்னும் இந்த பீச் ஃபுல்லி ஓப்பன் ஆகாதனால இப்போதைக்கு விசிட்டர்ஸ் சார்ஜ் எதுவும் கிடையாது. ஒன்ஸ் இந்த பீச் ஓப்பன் பண்ணதும் விசிட்டர்ஸ்க்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது கம்ப்ளீட் மெரினா பீச்சும் இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சாக இருக்காது. ஒன் சைட் ஆஃப் த பீச் மட்டும் இந்த மாதிரி சார்ஜஸ் வச்சுட்டு ப்ளூ ஃப்ளாக் பீச்சுங்கிற மாதிரி இது ஒரு க்ளோஸ்டு பீச்சாக இருக்கும். ரிமைனிங் பார்ட் ஆஃப் த பீச் எல்லாமே ஓப்பன் மெரினா பீச். பாருங்கள், நமக்கு இங்கேருந்து லைட் ஹவுஸ் தெரியுது, அப்படியே விவேகானந்தர் இல்லம், ஹவுசிங் போர்டு ஆஃபீஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு நமக்கு ஒரு 360 degree வியூ கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்ரைஸ் ஆக இருக்கிறதுனால பாருங்கள், ஜனங்களுடைய வரத்தும் காலையில் அதிகமாகிட்டுருக்கு. அப்படியே நமக்கு பீச்சில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்பர் வியூ நமக்கு தெரியும். பாருங்கள், நமக்கு தெரிகிறது ராயபுரம் ஹார்பர் வியூ. இங்கேருந்து நமக்கு பார்த்தாலே தூரமாக நமக்கு ஹார்பர் தெரியுது. ரொம்ப ரம்மியமான ஒரு சூழல். காலையில் பாருங்கள், இன்னும் மூன் அப்படியே ஸ்கையில் தான் இருக்குது, சன் இன்னும் ரைஸ் ஆகலை. ஸோ ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகிறவங்க, அது மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படின்னு பாருங்கள், சன்ரைஸ் இப்போ தான் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அரௌண்ட் ஒரு 5:50 அந்த டைமில் சன்ரைஸ் அப்படியே பாருங்கள், ஆரஞ்சு கலரில் நமக்கு இப்போ ஸ்கை சூரிய உதயத்தோடு நமக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது கொஞ்சம் கொஞ்சமாக முழு வானமும் செந்நிறத்தில் காட்சியளிக்க போகுது. மீன் பிடிக்கிறதுக்காக செல்லக்கூடிய விசைப்படகுகள், நாட்டு படகுகள் அப்படின்னு நம்மளால் நிறைய போட்ஸ் அப்படியே, இன்னும் சொல்லப்போனால் கப்பல்கள் கூட. ஏன்னா நமக்கு ஹார்பர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பீச்சுங்கிறதுனால பாருங்கள், அந்த சன்ரைஸ் வியூவில் நம்மளால் நிறைய படகுகளையும் கப்பல்களையும் விசைப்படகுகளையும் பார்க்க முடியுது. கடல் அலைகளுடைய அந்த ஓசையோடு சேர்ந்து நமக்கு சூரிய உதயத்தை பார்க்குறது ரொம்பவே ரம்மியமாக இருக்கும். நீல வானம் அப்படியே பாருங்கள், அப்படியே ஒரு செந்நிறமாக காட்சியளிக்குது.
வானம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு எந்த கலரும் கிடையாது. எல்லாமே வந்து ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் அப்படிங்கிற அந்த சயின்ஸ் கான்செப்ட்ஸில் தான் நமக்கு வந்து ப்ளூ கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும் வந்து சூரியன் உதயம் ஆகக்கூடிய டைம்லேயும் சூரியன் அஸ்தமனம் ஆகக்கூடிய டைம்லேயும் வானம் வந்து இந்த மாதிரி ஒரு பொன்னிற காட்சியளிக்குது. பாருங்கள், சூரியன் அப்படியே நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழுமையாக இந்த பீச்சில் காட்சியளிக்க போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரிய உதயம் ஆயிரும். அப்படியே செவ்வானமாக படரக்கூடிய அந்த காட்சிகளை பாருங்கள். அதாவது சூரியன் அப்படிங்கிறது ஒரே இடத்துல தான் இருந்துகிட்ருக்கு. இந்த பூமி வந்து எவ்ரிடே 24 hours வந்து தன்னைத்தானே சுற்றிட்டு இருக்கிறப்போ பூமியினுடைய வெவ்வேறு பகுதிகளில் வந்து இந்த சூரியன் வந்து நமக்கு காட்சியளிக்குது. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நமக்கு அப்படியே எர்த்து வந்து ஸ்லோவாக வந்து ரெவால்வ் ஆகிறதுனால பாருங்கள், நமக்கு இரவு பகல் அப்படிங்கிற அந்த 2 நேரமும் வந்து மாறி மாறி வந்து போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு ஸ்கையில் வந்து ஹாஃப் தி சன் வந்து இப்போ விசிபிளாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழு சூரியனையும் நம்மளால் பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் சன் வந்து ரைஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது சன்ரைஸ் ஆகக்கூடிய காட்சிகள் மெரினா பீச்சில். அவ்வளவுதான், நமக்கு சன் வந்து இப்போ ஃபுல்லாக ரைஸ் ஆயிடுச்சு. ப்ளூ ஃப்ளாக் பீச் வந்து இப்போது காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த வாட்ச் டவர் இன்னும் கம்ப்ளீட்டாக முடியலை அப்படிங்கிறதுனால சில பேர் அதில் இருக்கக்கூடிய மூங்கிலுக்கு மேலே ஏறி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. பட் இன்னுமே வந்து இந்த வாட்ச் டவருக்கு மேலே ஏறக்கூடிய அந்த ஏணிப்படிகள் எல்லாமே வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இந்த ப்ளூ ஃப்ளாக் ரெனோவேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் செலவில் பாருங்கள், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, அந்த மாதிரி கிளாக் டவர், வாட்ச் டவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் வந்து
மக்களுடைய பயன்பாட்டிற்காக தயாராகிட்டு வருது. சிறு குடில்களும் கூடாரமும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது தாங்க நம்ம மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய நீலக்குடி கடற்கரை சான்று பெறுவதற்காக தயாராகிட்டு இருக்கக்கூடிய ப்ளூ ஃப்ளாக் பீச். பார்க்குறதுக்கு நமக்கு அப்படியே கோவா மாதிரியான ஒரு பீச் எப்படி இருக்குமோ அந்த ஒரு காட்சி வந்து நமக்கு கிடைக்குது இந்த மெரினா பீச்சில். ஸோ அவ்வளவுதான். ஸோ ப்ளூ ஃப்ளாக் பீச் காலையில் வந்தவங்க அப்படியே அந்த ப்ளே ஏரியாவில் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு மக்கள் வந்து அவங்களுடைய வீடுகளுக்கு திரும்பக்கூடிய காட்சிகளை தான் நம்மளால் மெரினா பீச்சில் பார்க்க முடியுது. கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.